Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC MTS எக்ஸாம் செப்டம்பர் 20ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நம்ம Lakshmi Max ஆப்ல SSC MTS க்கான செகண்ட் செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். இந்த செகண்ட் பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடண்ட் 2 வாரத்துக்கான பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ 3rd வீக்ல என்னென்ன டாபிக்லாம் படிக்க போறாங்க, இந்த வார சாட்டர்டே எந்தெந்த டாபிக்ல வந்து டெஸ்ட் இருக்கும், இத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் இன்னுமே MTS க்கு படிக்க ஆரம்பிக்கல மேம் அப்படிங்கிற ஸ்டூடண்ட் இன்னையில இருந்து, அதாவது 28/7/2025 இன்னையில இருந்து நம்ம Lakshmi Max ஆப்ல SSC MTS க்கான 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த 3rd பேட்ச்ல 50 டேஸ்ல MTS எக்ஸாமுக்கு ரெடி ஆகுற மாதிரி உங்களுக்கு பிளான் எல்லாமே கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இன்னுமே படிக்க ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடண்ட் இந்த 3rd பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. MTS பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்லயும் ரீசனிங்லயும் நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. ஜெனரல் வந்து 12 क्वेश्चन கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணனும். SC ST பாத்தீங்கன்னா 8 क्वेश्चन கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணனும். OBC வந்து 10 क्वेश्चन கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணாலே இந்த செஷன்ல வந்து குவாலிஃபை ஆகிரலாம். அதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்லயும் ஜெனரல் அவேர்னஸ்லயும் நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு உங்களோட ஃபைனல் செலக்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ டே 1ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல க்ளோஸ் டெஸ்ட் வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ்ல சவுத் இந்தியன் டைனஸ்டி பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். டே 2ல பாத்தீங்கன்னா போஸ்ட் மௌரியன் எம்பையர், ஓகே, சோ இத பத்தி போஸ்ட் மௌரியன் பீரியட் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்புறம் சவுத் இந்தியன் டைனஸ்டி, ராஜ்புட் டைனஸ்டி. அதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட் டாபிக். ஏன்னா க்ளோஸ் டெஸ்ட் எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ளோஸ் டெஸ்ட்ல உங்களுக்கு இங்கிலீஷ்ல 5 क्वेश्चन வந்து கேட்பாங்க. ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதுல நிறைய blanks கொடுத்துட்டு அதுல 5 क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்ணனும். அதுக்கு வந்து கொஞ்சம் கிராமர், கொஞ்சம் vocabulary தெரியணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல மீனிங் தெரியலனாலும் இந்த கிராமர் நாலேஜ் வச்சு அந்த க்ளோஸ் டெஸ்ட்க்கு நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிரலாம். ஓகேவா? ஏன்னா க்ளோஸ் டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 क्वेश्चनங்கும்போது 15 மார்க் இதுலயே இருக்கு நமக்கு. டே 3ல பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்ல ஏன்ஷியன் ஹிஸ்டரி ஃபுல்லா தரவு பண்ண போறீங்க. ஏன்னா வீக் 1ல இருந்து வீக் 3 வரைக்கும் நீங்க ஏன்ஷியன் ஹிஸ்டரி படிச்சிருப்பீங்க. சோ ஏன்ஷியன் ஹிஸ்டரி ஃபுல்லா தரவு பண்ணிட்டு இங்கிலீஷ்ல டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டே 4ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல கிளாசிஃபிகேஷன். எதுக்காக இந்த ரீசனிங்கும் மேக்ஸும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னா, ஏன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல நீங்க குவாலிஃபை ஆகணும். அதுல குவாலிஃபை ஆனா மட்டும் தான் இங்கிலீஷையும் ஜெனரல் அவேர்னஸையும் உங்களுக்கு எவாலுவேட் பண்ணுவாங்க. என்னதான் இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல 50 क्वेश्चनக்கு 50 क्वेश्चனுமே கரெக்ட்டா போட்டிருந்தாலும் இந்த செஷன்ல நம்ம குவாலிஃபை ஆனா மட்டும் தான் நமக்கு வந்து என்னது செலக்ஷன் இருக்கு. அப்ப இதுல குவாலிஃபை ஆகிறதுக்கு என்னென்ன முக்கியமான டாபிக்ஸ்லாம் படிக்கணுமோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். அது பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் படிச்சா போதும். அது போக ரீசனிங்ல பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தவிர மத்த எல்லா டாபிக்ஸும் நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டே 5ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், அதுக்கு அப்புறம் ஃபிகர் கவுண்டிங் வந்து ரீசனிங்ல பார்க்குற மாதிரி இருக்கும். டே 7ல பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல நீங்க படிச்சது எல்லாமே ஒரு வீக்லி டெஸ்டா உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். அந்த டெஸ்ட் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். வீக்லி டெஸ்ட் வந்து 35 மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்துருப்போம். 30ல இருந்து 30 क्वेश्चंस வரைக்கும் இந்த டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் உங்களுக்கான வீக்லி டெஸ்ட். டைமிங் பாருங்க, 35 மினிட்ஸ் டைம் கொடுத்துருப்போம். 30 क्वेश्चंस வந்து கொடுத்துருப்போம். ஓகே, என்னென்ன இந்த வாரத்தில் படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அது ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இந்த வாரத்தில் கொடுத்த இங்கிலீஷ் எல்லாமே மிக்சடாக இருக்கும். அந்த 35 क्वेश्चनல அந்த 7 நாள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே மிக்சடாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இந்த வீக்லி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? கரெக்டாக அந்த வாரம் என்ன படிக்கிறீங்களோ அது எல்லாமே படிச்சுட்டு கரெக்டாக டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா சிலபஸ் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் தமிழில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து தமிழில் கொடுத்துருப்போம். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் தானே இந்த வாரம் உங்களுக்கு டெஸ்ட்டாக சொல்லியிருந்தோம். ஸோ க்ளோஸ் டெஸ்ட்ல இருந்து பாருங்கள் உங்களுக்கு 5 क्वेश्चन வந்து செட் क्वेश्चन கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் க்ளோஸ் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 5 क्वेश्चन வந்து செட் क्वेश्चனாக கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் உள்ள क्वेश्चन கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வெண்டைகிராம், ஓகே, வெண்டைகிராம் சொல்லியிருந்தோமா? ஸோ அதில் உள்ள क्वेश्चனும் வந்திருக்கா? ஸோ நீங்கள் தமிழில் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு क्वेश्चंस எல்லாமே வீக்லி டெஸ்ட்டில் தமிழில் கொடுத்துருப்போம். இங்கிலீஷ் மீடியமுக்கு தனியாக இங்கிலீஷ்ல வந்து டெஸ்ட் கொடுத்துருப்போம். கரெக்டா என்ன படிக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் வாரம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா அப்படியே பிராக்டிஸ்ல இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரே இதா படிச்சுட்டு 2 மாசம் கழிச்சு டெஸ்ட் எழுதும் போது என்ன படிச்சோங்கிறதே மறந்துடும். அதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் என்ன படிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கரெக்டா இந்த மாதிரி டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். ஓகே, ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான டீடைலான சொல்யூஷனும் இதுல வந்து கொடுத்துருப்போம். அப்போ கிளாஸஸும் இதுலயே நீங்க பாத்துக்கலாம், டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். கூடவே சேர்ந்து அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும்
படிக்கும்போது உங்களுக்கு ஒரு பேர்டனாக இருக்காது. அதையே மொத்தமாக ஒரு 100 டேஸ் பிளானு 90 டேஸ் பிளானு அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு வாரமாக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். ஓகே, கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் பேட்சில் 3வது வாரம் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ தேர்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு இப்போ தான் இது வந்து ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச்னு கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க தேர்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எம்டிஎஸ்க்கு ரெடியாக முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டைம் இல்லை நமக்கு. செப்டம்பர் 20ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து ரெடி ஆகணும். நமக்கு வந்து கரெக்டாக 50 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ இந்த தேர்ட் பேட்சையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. லாஸ்ட் மினிட்ல ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன படிக்க வேண்டி வரும்னா எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் மட்டும் படித்தா போதும். டிஎன்பிஎஸ்சிக்கு படித்த ஜென்ரல் அவேர்னஸே எனாஃப் தான். அதிலே ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி எல்லாமே படிச்சிருப்பீங்க. இப்போ தான் ரீசெண்டாக குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கான கரண்ட் அஃபேரும் படிச்சிருப்பீங்க. அப்போ ஜஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ரிவைஸ் பண்ணிட்டு இங்கிலீஷ் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் எம்டிஎஸ் அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிங்க. எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய ஒரு ஈஸியான எக்ஸாம் எது அப்படின்னா எம்டிஎஸ் எக்ஸாம். இப்போ எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்லாம் எடுத்தீங்கன்னா டயர் 1, டயர் 2 இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதில் வந்து சிலபஸே கிடையாது. சொல்ல போனால் இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் மட்டும்தான். மேக்ஸ் ரீசனிங்கில் குவாலிஃபை ஆகணும். அது ஈஸியாக யாருனாலுமே குவாலிஃபை ஆகிடலாம். ஏன்னா ஒரு 12 கொஸ்டின் மேக்ஸ் ரீசனிங்கில் அட்டன் பண்ண முடியாதா என்ன? நான் ஜென்ரலோட இதை வச்சே சொல்கிறேன். சிம்பிளிஃபிகேஷனில் 3 கொஸ்டின் வந்துடும். அது போக ரீசனிங்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின், ரீசனிங்கில் உள்ள எல்லா கொஸ்டினுமே ஈஸி தான். 20 கொஸ்டின் ரீசனிங்கில் கேட்பாங்க. அந்த 20மே உங்களால் அடிக்க முடியும் ரீசனிங்கில். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அது போக நீங்கள் படிக்க வேண்டியது என்ன? இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் மட்டும்தான். ஸோ இப்போ மேக்ஸ் ரீசனிங்கில் பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், ஃபிகர் வச்சு வரக்கூடியது, அனாலஜி, ஜம்பிளிங்கு, கியூப்ஸு, கோடிங் அண்ட் டிகோடிங், ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ், இதை மட்டும் நீங்கள் வந்து படித்தாலே போதும் மேக்ஸ் ரீசனிங் குவாலிஃபை ஆகிறதுக்கு. அதே இது இப்போ இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷில் இவ்வளோ தான் டாபிக்ஸே மொத்தமே 25 கொஸ்டின் தான். அந்த 25லேயே 5 கொஸ்டின் க்ளோஸ் டெஸ்ட்லேருந்து வந்துடும். எரர் ஸ்பாட்டிங் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் வந்துடும். எரர் ஸ்பாட்டிங்க்கு கிராமர் இருந்தால் போதும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், மிஸ்பல்ட்டு, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், க்ளோஸ் டெஸ்ட். ஸோ இது மட்டும் ஓகே, இவ்வளோதான் டாபிக்ஸே. இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். இங்கிலீஷில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். டெய்லி என்ன பண்ணணும்னா 10 ஒக்காபுலரி படிக்கணும். அதுக்கப்புறம் கிராமரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் 25 கொஸ்டினில் கரண்ட் அஃபேர் கண்டிப்பாக 6வது வந்துடும். அது போக ஸ்டாட்டிக் ஜிகே, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, வெயிட்டேஜ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 கொஸ்டின் வந்துடும். அப்போ சயின்ஸ் ஃபுல்லாக நல்லா படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 5 கொஸ்டின் அடிச்சிடலாம். கரண்ட் அஃபேர் நல்லா படிக்கும்போது அதில் ஒரு 6 கொஸ்டின் அடிச்சிடலாம். அப்போ 25க்கு அதுலேயே 10 கொஸ்டின் கிட்ட கவர் ஆகிருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்து கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க. நம்ம வீக்லி பிளான்லேயே உங்களுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இப்போ தான் மேம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த தேர்ட் பேட்சில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணீங்கன்னா 1999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த எம்டிஎஸ் தான் லாஸ்ட் சான்ஸ் மேம், எனக்கு 1 இயர் வேலிடிட்டி போதுங்கிற ஸ்டூடெண்ட்டு 1499 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் பேமெண்ட் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் டீம் வந்து பேக்எண்ட்லேருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. கரெக்டாக படிங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கரண்ட் அஃபேர் ரிவைஸ் பண்ணுங்க, இங்கிலீஷ் படிங்க, ஜென்ரல் அவேர்னஸ் படிங்க. ஏன்னா இப்போ இந்த எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷனே. மினிமம் 18 வயசு இருந்தால் போதும். அப்போ காலேஜ் படிக்கும் போதே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக வேலை கிடைச்சிரும். அப்படி தானே? ஏன்னா நிறைய பேர் காலேஜ் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் படிக்கும்போது தான் ரெக்ரெட் பண்ணுறாங்க. நான் அன்னைக்கே படித்தேன் இல்லையா, ஸோ அன்னைக்கே படிச்சிருந்தேன் அப்படின்னா இதுக்குள்ளே இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் 12ஆம் கிளாஸ் முடிச்சிட்டிங்கனாலே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நம்ம செகண்ட் பேட்சில் தேர்ட் வீக்குக்கான பிளானும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, 3வது வாரத்துக்கான பிளானும் வந்துருச்சு. ஸோ இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, தேர்ட் பேட்சில் இப்போ தான் ஸ்டூடெண்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலைன்னா தேர்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளுமே எந்த பேட்சுமே கொடுக்க மாட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் பேட்ச் கொடுத்தாலுமே நம்மளால் முடிக்க முடியாது. செப்டம்பர் 20ஆம் தேதி எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம முதல்ல இருந்து படிக்க முடியாது. செப்டம்பர் 20ஆம் தேதினா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆரம்பித்தோம்
படித்தோம் அப்படின்னா என்ன படித்து முடிக்க முடியும்னா இங்கிலீஷ் மட்டும்தான் முடியும். ஒரு மாதம் டைம் இருக்குன்னா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இங்கிலீஷுக்கு போயிடும். அப்படி இல்லைனா ஜென்ரல் அவேர்னஸில் பாதி தான் படித்து முடிக்க முடியும். அதனால் இப்போ ஒரு 50 நாள் 55 நாள் டைம் இருக்கும்போதே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, வேறு எதுவும் டவுட் இருக்குது, எக்ஸாம் பற்றி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னைக்கு NTPCக்கான சிட்டி இன்டிமேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இல்லைனா நாளைக்குள்ள NTPC அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் ஆகஸ்ட் 7ல் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான சிட்டி இன்டிமேஷன் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி டெக்னீஷியன் ரயில்வே டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னும் டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணலை அப்படின்னா ஆகஸ்ட் 7க்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து IB செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் கொடுத்துட்றேன். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெளிவாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். IB செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கும் சேம் MTSோட சிலபஸ் தான். நீங்கள் MTS படிக்கிறீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான். ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் தான் குவாலிஃபிகேஷன். மினிமம் ஏஜ் லிமிட் 18 தான். இங்கே 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன், மினிமம் ஏஜ் லிமிட் 18க்கே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ரயில்வேல குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் கிடைச்சிருக்க வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லை MTS அப்ளை பண்ணிட்டாங்க, எங்கேருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருக்காங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரை அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, திருப்பியும் நாம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.